இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 20ஆம் அதிகாரம் 38ஆம் திருவசனம். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித செசிலியாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் மூட வேண்டுமாய், போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் தினமும் ஆண்டவரிடம் ஜெபத்தில் ஒன்று கேட்க வேண்டும். என்ன தெரியுமா? இயேசுவே, என்னை ஏன் உருவாக்கினீர்? ஏன் என்னை என் தாயின் கருவில் வைத்தீர்? என் வாழ்க்கையில் உமது திட்டம்தான் என்ன? நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? இன்று நான் இதை செய்ய ஆயத்தப்படுகிறேன். அது சரியா? அது உமது மனதிற்கு பிரியமானதா என்று ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இயேசுவிடம் கேட்க வேண்டும். அப்போது நிச்சயம் இயேசு உங்களுக்கு அழகாய் சொல்லித் தருவார். தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். உண்மையாய் இருக்கிற தன் பிள்ளைகளை, அவர்களின் முகத்தை வாடவே விடமாட்டார் இயேசு. அனைத்து தேவைகளையும் சந்திப்பார். நல் உடல் சுகம் தந்து காத்திடுவார். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் மக்கபேயர் அந்தியோக்கு மன்னன் பேராசையினாலும் பெருமையினாலும் கடவுளின் ஆலயத்தையே அவமதித்து கொள்ளை அடிக்க முயன்றான். ஆனால் அவனுடைய திட்டம் தோல்வி அடைந்தது. யூதர்கள் கடவுளின் உதவியால் வெற்றி பெற்றனர். அதன் பிறகுதான் அவன் தான் செய்த பாவங்களின் விளைவாக நோயுற்றான் என்பதை உணர்ந்தான். அதன் பிறகு துயரப்பட்டு தான் இறக்கும் முன் தன் தவறை உணர்ந்தான். எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன் என்று தன் நண்பர்களிடம் மனம் நொந்து கூறினான். ஆம், பாவத்தின் பலன் எப்போதும் நம்மை வந்து அடையும். என்ன, சிலருக்கு சீக்கிரமாய் வந்து அடையும், சிலருக்கு கொஞ்சம் லேட்டாய் வந்து அடையும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அன்பு காட்டினால் நிச்சயம் சரியான வேளையில் அந்த அன்பு, அந்த உதவி, அந்த இரக்கம் உங்கள் தேவையின் நேரத்தில் உங்களை வந்து சேரும். நண்பர்களே, தவறு செய்தால் நிச்சயம் அது நம் தூக்கத்தை பாதிக்கும், நமக்கு இருக்கும் ஆசிர்வாதங்களை தடை செய்யும் என்று நன்றாக இருப்பதைப் போல தெரியும். ஆனால் நம் ஆண்டவர் நீதியின் தெய்வம். அவர் நீதி விசாரிக்காமல் விடவே மாட்டார். சரி, இன்றைய நற்செய்தியில் சதுசேயர் இயேசுவிடம் ஒன்றை கேட்கின்றனர். ஒரு முறை சகோதரர் 7 ஒரு பெண்ணை மணந்தனர். இயேசுவே, 7 மகப்பேறின்றி இறந்தனர். உயிர்த்தெழும் போது அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று இயேசுவிடம் சதுசேயர் கேட்டனர். இயேசு ஞானமாய் பதில் கூறுகிறார். மரணத்தின் பின் வாழ்வு வேறுபட்டது. அங்கே திருமணமோ பந்தமோ உறவோ இல்லை. கடவுளின் மக்களாக மட்டுமே வான தூதரை போல நீங்கள் வாழ்வீர்கள் என்று இயேசு பதில் கூறுகிறார். ஆம் நண்பர்களே, நம் இயேசு அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, இறந்தும் வாழ்கிறவரின் கடவுள். மாறாக அவர் வாழ்வோரின் கடவுள். நண்பர்களே, உயிர்த்தெழுதல் என்பது நிஜம். நித்திய ஜீவனின் உண்மையை இயேசுவே இன்றைய வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி விட்டார். இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை அது முடிவே இல்லாதது. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவர் என்று மோசே அன்றே கூறியிருக்கிறார். அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், அவரே நம் கடவுளாயும் இருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக
வாழ்வோரின் கடவுள், இறந்தும் வாழ்வோரின் கடவுள். எப்படி ஒருவன் இறந்தும் வாழ முடியும்? வாழும் காலத்திலே தன் ஆன்மாவை நன்மையால் அவன் காத்து கொண்டால் இறந்த பின் அவன் ஆன்மா வாழும், இயேசுவின் படி சேரும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் முழு உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை நான் என் வாழ்க்கையில் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களிகூறுவேன். இன்றைய நாளில் உன்னதரே, உமது பெயரை போற்றி ஒவ்வொரு நாளும் நான் பாடிடுவேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள், எனக்கு தீங்கு செய்ய அவர்களால் முடியாது. உமது முன்னிலையில் இடறி விழுந்து என் எதிரிகள் அழிவார்கள். வேற்றினத்தாரை நீர் கண்டிப்பீர், பொல்லாரை நீர் அழித்து போடுவீர். அவர்களது பெயர் இனி இராது. வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அந்த ஆள் குழியிலிருந்து என்னை தப்புவித்தீர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. என் கால்களை நீர் வலைக்கு நீங்களாகி இதுவரை காத்தீர். வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. வறியவனாகிய என்னையும் அதனால் நீர் மடப்பதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எளியோனாகிய என் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாது. இந்த நவம்பர் மாதத்திலே இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக் கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.